யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் எங்களுடைய வாழ்த்துவதிலே என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்களை செலுத்துவதிலே சந்தோஷப்படுகிறேன். இறக்கமும் கிருபையும் இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாவதாக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன், மகத்துவமான பெரிய நாமங்களை உடையதான ஆண்டவர் நாளிலே அவ்வளவு பெரிய சிலாக்கியத்தோடு அவருடைய திருச்சபைக்கு நம்மை கொண்டு வந்த அவருடைய மேலான நோக்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை. இறக்கங்களுக்கு நாட்களிலே முடிவில்லை. நாட்களிலே நடக்கிறதான சம்பவங்கள், குடும்பங்களில் நடக்கிறதான சம்பவங்கள், தேசத்திலே நடக்கிறதான சம்பவங்கள், உலகளவிய நாடுகளில் நடக்கிறதான சம்பவங்கள், நாம் வசிக்கிறதான இந்த கிராமத்தில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் நம்மை இந்த நாட்களிலே நேர்த்தியமாக நடத்தியிருக்கிறார். நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு பலம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நின்று சொல்லபடியாகவே தேவனுடைய திருச்சபைக்கு நீங்கள் கடந்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் அமிதமான ஒரு நல்ல தெய்வம். ஏன் சொன்னா, ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் அற்புதமாக அவருடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறார். அப்ப மாத்திரமல்ல, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நேசியாளர்களுக்கு கூட அவரை அன்பு செலுத்துகிறதாக இருக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மருத்துவத்துறையிலே எத்தனையோ பேர் மதித்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் பணியாற்றினாங்க. எங்களுக்கு தெரியும் அதனுடைய சூழ்நிலைகள் என்ன என்று சொல்லி. ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு விழித்து அவருடைய காரியங்களை சபையை செய்து முடித்து இரவிலே தூங்கி நாளை எடுத்திருப்பது அரிதாக ஒரு காலம். அப்படிதானே? நாளிலே அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மை நேர்த்தியாக நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு மறுபடியும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபை மாத்திரமே உங்களை வாங்கி நடத்த வேண்டும். அப்பதாங்க நீங்கள் பிழைக்க முடியும், இல்லைன்னா பிழைக்க முடியும். வருகிற காலங்கள் அவ்விதமான கொடிய காலங்கள். கர்த்தரை இறுக்கமாக நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். காலங்கள் அவ்வளவு கொடிய காலங்களாக கடந்து வருகிறது. யாருக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. அதுதான் உலகம், அதான் ஜீவியம். நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இந்த செய்திக்காக வாசிக்க வேண்டியதான கர்த்தருடைய வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. உமக்கு லேசான காரியம் போல் இருந்தவனமாக கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அன்பு செய்து வழிநடத்தி காத்து ஒரு பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர். திருச்சபைக்கு நேராக இந்த நாளில் ஆரம்பங்களில் கடந்து வருவோம். ஒரு பெரிய நாம மாத்திரமே இந்த இடத்துல நம்பப்படும். திரும்ப எங்களோடு கூட இருக்கட்டுமானது. ஆவியாரோட பிரசனத்தை நாங்கள் உடன்படியாக திரும்ப செய்கிறார். இயேசு நாமத்திற்கு ஆமென். நன்றாக வசனத்தை கவனிக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சுருவாங்க. யாரும் நீங்க ரொம்ப கவனமா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே, எப்படி? கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது, எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஏங்க ஆசா கர்த்தரை இன்னைக்கு கூப்பிடணும்? ஏன் கர்த்தரை இன்னைக்கு கூப்பிடணும் ஆசா?
அவன் நெருக்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு பிரச்சனை, யுத்தத்தினுடைய காரியத்தில் நிற்கிறான், யுத்த களத்தில் நிற்கிறான். ஆசாவுக்கு உதவி தேவைப்படுகிறது. யாரோட உதவிங்க? அவருடைய படைபலத்தினுடைய உதவியா? படைபலமா? அவனோடு கொடுக்க சேனைகளா? இல்லைங்க. 5,80,000 சேனைகள் அவனோடு கூட இருந்தது. அதை நம்பல. யுத்த களத்தில் சப்தான்கிறதான பள்ளத்தாக்கிலே அவன் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான். எத்தியோப்பியர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது அவன் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான். அபியா என்ற ராஜாவுடைய மகன் ஆசா, யூத தேசத்தினுடைய 6வது ராஜா. யுத்தத்துல செத்தாயிருந்த பள்ளத்தாக்கிலே நிற்கிறான். எத்தியோப்பியர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு படையெடுத்து வருகிறார்கள். எத்தியோப்பியத்துல 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் சேனைகள். இதை எதிர்கொண்டு போவதற்கு ஆசாவுக்கு என்ன இல்லைங்க? பலன் இல்லை. யாரை தேடுகிறார்? ஆசா ராஜா தன்னிடத்தில் அதிகமான சேனைகள் இருந்தும் யாரை தேடுகிறார்? கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வது லேசாக இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சேனைகளை நம்ப கூடாது, மனுஷன் நம்ப கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க நம்ப கூடாது, உங்களையே நீங்க நம்ப கூடாது. யாரை நம்பணும்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நீங்க நம்பணும். அப்பதாங்க அந்த நிச்சயம் கிடைக்கும். அப்பதான் அவர்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாக. அவனுக்கு பெருசுதான் ஆசாராஜாவுக்கு. ஆனா இயேசுக்கு என்னதான்? கர்த்தருக்கு என்னதுங்க? லேசான காரியம். இயேசு நமக்கு உதவி செய்வது லேசான காரியம். அப்படிதானே? பலவிதமான போராட்டங்கள், வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், சரீரத்தில் பலவிதமான விளைவினங்கள், அவற்றையும் நம்ம யார்கிட்ட போய் சொல்றோம்? யார்கிட்ட சொல்றோம்? டாக்டர்கிட்ட போய் சொல்றோமா? இல்லை. டாக்டர் ஒரு பக்கம் இருக்கு, மருத்துவர்கள் ஒரு பக்கம் இருக்கு, மருத்துவ பகுதி ஒரு பக்கம் இருக்கு. முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். அதாங்க ஆசாவுடைய பகுதியில் சொல்ல வேண்டும். ஆசாவுடைய வெற்றியினுடைய ரகசியம் எப்படின்னா, முதலாவது ஆசா என்ன செய்தான்? தேவனுடைய சமூகத்தை அவர் நாடினார். அதனுடைய வெற்றியுடைய ரகசியத்தினுடைய முதல் படி. ஆசா 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜா வந்தான். இவனுடைய நாட்களிலே 10 வருஷம் தேசம் சமாதானமாக இருந்தது, அமெரிக்கையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, ஜனங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏங்க? எதுக்கு அமெரிக்கா இருக்க காரணம் என்ன? அதனுடைய உற்பத்தியினுடைய ரகசியம் என்னன்னா, ஆசா தேவனுக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்து வந்தான். அவனுடைய நாட்களிலே ஆசாவுடைய வருஷங்களிலே 10 வருஷம் அவன் அரசாண்ட வருஷங்கள் எத்தனை? 41 வருஷங்கள் யூதா தேசத்தை அவனுடைய ராட்சியம் இருந்தது. 39 வருஷத்துல அவன் வியாதிப்பட்டா, 41 வருஷத்துல மரிதான் திருப்பதியில் அவங்களுக்கு சொல்லுறேன். ஆசா முதலாவது தேடியதான காரியம் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்தை நாடி. அவனுடைய வெற்றி முதல் காரணம் அதுதான். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? நம்மளோட கொஞ்சம் பிறநாள் நாட்கள், நம்மளோட வசதியான நாட்கள், நம்மளுடைய கூட தைரியசான நாட்கள், கொஞ்சம் எல்லாருக்கும் பிரபலமான நாட்களை தேடி போறோம் இல்லையா? அதுதாங்க உண்மை. எல்லாருக்கும் உண்மைதான். நீங்க தான், நானும் தான், தான் உண்மை. ஆனா ஆசா ராஜா எங்க போனான்னா, ஆண்டவருடைய சமூகத்தை முதலாவது அவன் செய்ததான காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தை அவன் தேடினான்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் செய்ய வேண்டியதான காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். உங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும். உங்கள் காரியங்கள் செம்மையாக நடக்க வேண்டும். உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. உங்களுக்கு பலவீன நாட்களில் பலன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு அவர் தானே உங்களுக்கு உதவி செய்வார், லேசா உதவி செஞ்சுவார். நீங்க செய்யற காரியங்கள் தான். என்னுடைய அவன் ஆசை என்னென்ன காரியங்கள் செய்தான், அதனால் அவனுடைய நாட்கள் எப்படி செழிப்பா இருந்தது. 10 வருஷம் அமெரிக்கை, 10 வருஷம் செழிப்பு, 10 வருஷங்க செழிப்பான அந்த காலங்களை கண்டதான அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் சமாதானமாக வாழ்ந்தார்கள். 10 வருஷம் தேசம் அமெரிக்கையாக இருந்தது. ஆசா செய்ததான காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடினான், தேவனுடைய சமூகத்தை அவன் தேடினான். எப்படிங்க எடுத்துள்ள தேவ சொன்னார், அவன் கர்த்தர் மேல் அன்பு வைத்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எடுத்தோடனே ஜெபம் பண்ணும் போது போனோன்னு என்ன செய்யணும்? எடுத்தோடனே ஒரு ஜெபம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி நன்றி. முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டோட சமூகத்தை தேடணுங்கிறதான சிந்தை நமக்கு வரும். பலவீனமா வந்துருச்சு அப்படின்னா எங்க ஆண்டோட சமூகத்தை ஆண்டோட சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிறதான சிந்தை நமக்கு முதல்ல வரும். இரண்டாவது என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம என்ன போய் அப்படி ஆண்டோட சமூகத்துல முழங்கால் போடுறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அர்ப்பணிக்கிறோம். எப்படி? என்னை கழுவும் ஆண்டவரே. முதலாவது நம்ம சுத்திகரிச்சுக்கணும். நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். அப்புறம் தான் அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அற்புதத்தை அதிசயத்தையும் நீங்க பார்க்க முடியாது. முதலாவது தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும். அப்பதாங்க சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். வாசிமா 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினாலே அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தங்கள் நம்மளுடைய தேசத்துல இல்லை. கர்த்தர் எப்படிங்க கொடுக்கிறார்? அவரை கர்த்தருடைய சமூகத்தை நாடினதினாலே யுத்தங்கள் வந்தது. எதனால எத்தியோப்பியர்கள் புறப்பட்டு கடந்து வருகிறார்கள். என்ன செய்யும் தெரியல, ஆண்டவர் சமூகத்தை ஓடி தேடுகிறான். கர்த்தர் அவருக்கு இளைப்பாறுதலை கட்டியது. ஆண்டவருடைய அன்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய தேசத்துல யுத்தங்கள் இல்லை. யூதாவிலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான். அரணான பட்டணங்கள் தாழ்பாடுகளை போட்டு கூட்டினான். அது அழகா சொல்லப்பட்டிருக்க வசனங்கள் 7வது வசனத்தை வாசி. அவர் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமைதியாக இருக்கிறது, நான் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், தாழ்பாடுகளை நான் உண்டு பண்ணுவேன். நாம் தேவராகிய கர்த்தரை தேடினபோது கௌரிங்கள் தேடினபோது சுற்றிலும் நீங்கள் தேவரை தேடும் பொழுது சுற்றிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவராகிய கடவுள் கொடுப்பார். பிரியமான தேவனே, நீங்கள் தேவரை தேடும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிறதான சகல இடங்களிலும் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். வாசிங்க. அப்படியே கட்டினார்கள். அவங்களுக்கு என்ன செஞ்சான்? காரியம் வாய்த்தது. இளைப்பாறுதல். ஆசராஜாவுக்கு அரணான பட்டணங்களை கட்டினான். தேசத்திலே அரணான பட்டணங்கள், அவனுக்கு விரோதமாக யுத்தங்கள் இல்லை. கர்த்தர் எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிடுகிறான். காரணம், முதலாவது அவன் தேவனுடைய அன்பை தேடினான். தேவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வந்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் யுத்தத்தில் இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், கடந்து வாங்க. அப்படிப்பட்ட யுத்தத்தில் நிற்கிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்கள், வேதனை இருக்கிறதான ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? முதலாவது என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம சொன்ன ஆசா என்ன செய்யணும்? முதலாவது தேவ சமூகத்தை நாடணும். இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். 2 புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு
நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை ஆசா ராஜா செய்தான். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் தேவனுடைய அன்பை தேட வேண்டும், தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. ஆசா தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அதே சமயத்தில் விரும்பும் அவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் செம்மையும் நன்மையுமாய் அவன் செய்ய விரும்புகிறான். அதுதாங்க அவருடைய இரண்டாவது வெற்றியினுடைய இரண்டாவது ரகசியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்பாடா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். நம்ம கூட தான் இருக்கு, நம்ம கூட தான் இருக்கு. சீரியம் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆசா இரண்டாவது வருஷத்துல ஆசா தன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 143:10. தாவீது ராஜா வீரமாக வேதத்தில் சொல்லுகிறான், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார். அந்த செம்மையான காரியங்களை ஆசா ராஜாவுடைய நாட்களிலே செய்தார். என்னங்க செம்மையான வழினா? அவருக்கு பிரியமான காரியம் என்ன? அவரை தவிர வேற தெய்வத்தை கும்பிடக்கூடாது. முதல் காரியம் தாங்க. எப்படி? என்னை இன்றி வேறு தேவர்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீங்க எது மேல பிரியப்பட்டாலும் அது விக்கிரக ஆராதனை தான். நீங்க எதில் ஆசைப்பட்டாலும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான். என் ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான் உங்களுடைய நேசம், அன்பு, பிரியம் எல்லாம் இருக்க வேண்டும். அதை அடுத்து நீங்கள் எதை நேசித்தாலும் அது விக்கிரகம் தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். உங்களுடைய ஜீவிய வாழ்க்கையில நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் மேல் அன்பு வைக்கலாம், நேசம் வைக்கலாம். ஆனால் நேசிப்பது என் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் நாங்கள் நேசிக்க வேண்டும். கர்த்தரின் பார்வைக்கு ஆசா ராஜா செம்மையும் நன்மையுமானதை செய்தான். அவனுடைய நாட்களிலே அவன் மாத்திரம் இல்லைங்க, அவன் நாட்களில் வாசிமா 14:3. அவனுடைய நாட்களிலே அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள், மேடைகள் அகற்றப்பட்டது, சிலைகள் உடைக்கப்பட்டது, விக்கிரக தோப்புகளை அவர் வெட்டினார். அவன் மாத்திரம் இல்லைங்க, என்ன அப்படின்னா அந்நிய தேவர்கள், தேவனுடைய பலிபீடங்கள் அவர் தேசத்திலே அகற்றப்பட்டது, சிலைகள் உடைக்கப்பட்டது, விக்கிரக தோப்புகள் எல்லாம் எல்லாவற்றையும் அகற்றினான். அவன் மாத்திரமல்ல, அவருடைய தேசத்துடைய குடிகளுக்கும் கட்டளை கொடுத்தான். எப்படி சொல்லுங்க வாசிமா. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும், நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் அவன் யூதாவுக்கு கற்பித்தான். பிதாக்களினுடைய நியாய பிரமாணங்களை ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. அவன் மாத்திரமல்ல, தேசத்துல எங்க இல்லைங்க, எங்க இல்ல அசுசிப்படுத்ததான காரியங்கள் அவனுடைய ஜீவியத்துல இல்லை, தேசத்துல இல்ல. ஜனங்களுக்கு அவன் கற்பித்தான். பிதாக்களுடைய கற்பனைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய யூத தேசத்துடைய ஜனங்களுக்கு அவன் கட்டளையிட்டான். அவன் மாத்திரமல்ல, யூத ஜனங்களும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவனுடைய ஆசையாக இருந்தது. வெற்றியுடைய ரகசியம் கர்த்தர், அவர்தாங்க கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? வீட்டுல ஒருத்தரை சர்ச்சு கூப்பிடணும், ஒருத்தர் சர்ச்சு கூப்பிட முடியல, அப்படித்தானே? கூப்பிட முடியல. ஒருத்தர் செம்மையான வழியில போக, ஒருத்தர் செம்மையான வழியில போக முடியல. ஒருத்தர் பைபிள் வாசிக்க, ஒருத்தர் பைபிள் வாசிக்க முடியல. குடும்பங்களிலே கர்த்தருக்கு செம்மையும் நன்மையுமான காரியங்களை நாமளே செய்ய முடியல. ஆனா ஆசா ராஜாவுடைய நாட்களிலே அவருடைய தேசத்துல எப்படி செஞ்சான்? எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்தான். அப்படி செய்யலாம், நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அது எழுதப்படல, மறைக்கப்பட்ட பொருள். எப்படிங்க கொலை செய்யப்படணும்? ஜனங்கள் எல்லாரும் அப்பதாங்க அவன் தேசத்துல அப்படிலாம் இருந்தாங்க. இருந்ததுனாலதான் அவருடைய தேசம் எப்படி இருந்துச்சா? அமெரிக்கா இருந்தது. அப்படிலாம் உங்க குடும்பங்களை செஞ்சு பாருங்க. குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே உங்கள் குடும்பங்களை, உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பங்களை சுற்றிலும் ஆண்டவராகிய கடவுள்
என்ன செய்வார்? இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். சுற்றிலும் காரியங்கள் வாய்க்கப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாக இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? கடினமான காரியமா கடவுள் நமக்கு உதவி செய்வது? கஷ்டமான காரியமா? அப்படிதானே ஜோசுவா? கஷ்டமான காரியமா? இல்ல இல்ல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியங்கள், தேவனுக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை இந்த நாட்களில் செய்து கடந்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ராஜ்யம் அமெரிக்கா இருந்ததுக்கு காரணம் என்ன? இரண்டாவது, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான். மூன்றாவது காரியம், ஒரு மனிதன் அவருடைய ஜீவிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, உங்களுடைய ஜெபங்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படியே அப்படி என்ன சுத்திகரிப்பு என்ன? அப்படின்னா சுத்திகரிப்புனா என்ன? சுத்திகரிப்பு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம இடத்துல சுத்திகரிப்பு. ஒரு மனிதனை முதலாவது சுத்திகரிப்பது என்னது? எதுங்க? எதுங்க? இயேசு ரத்தம் இல்லையா? ஆண்டவரே சுத்திகரி. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் வேண்டுதலுக்காக போகும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை கழுவும், என் பாவங்களை கழுவும், என் அக்கிரமங்களை கழுவும், என் தீய சிந்தனைகளை கழுவும், என் தீய நினைவுகளை கழுவும், உனக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துகிறதான ஆண்டவர் என்னை நீர் என்ன செய்யணும்? ரத்தத்தினாலே கழுவணும். நீங்க கழுவப்பட்டால் தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமா இருக்கும். இல்லைன்னா கடினம் தான். யாரும் இருந்தாலும் சரி, பிசப்பா இருந்தாலும் சரி, போப்பாண்டா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா சரிதான், விசுவாசிகளா இருந்தா யாரும் இல்லை, பாரபட்சம் இல்லாத கடவுள். எப்படிங்க? சுத்திகரிப்பு கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். எப்படின்னா, பாவங்கள், அருவருப்புகள், தீய செயல்கள் இருந்ததான இந்த உலகத்திலே இருக்கிறதான நாம் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் அனுதினமும் எப்படி ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய ஜீவியத்திற்கு முக்கியமான ஒரு காரியம். பாவங்கள் இருந்த வாழ்வு, பாவங்கள் இருந்த அருவருப்புகள் இருந்த இந்த உலகம், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்படி எப்படிங்க? இயேசு கிறிஸ்து குடிச்சா குடிச்ச எல்லாம் சுத்தமாயிருமா? இல்லைங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையும் ஆண்டவருக்கு நேர்த்தியமான காரியங்களையும் சிந்திக்கவும் செயலாற்றவும் நாம் நம்மை என்ன செய்யணும்? ஒப்புக் கொடுக்க வேண்டும். சுத்திகரிப்பு. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தை கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் பலனோடு கூட போனாலும் சரி, தைரியமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாக இருக்கும். கர்த்தாவே, நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்ன செய்யும்? என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆசா ராஜா அவருடைய நாட்களிலே கர்த்தருக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்தான். ஒரு விளம்பரத்தில் பாத்தீங்கன்னா, பேப்பர் விளம்பரத்தில் அந்த உடல் சுத்தமாகிறதுக்கு டாக்டர் போய் நம்ம கேட்டோம்னா, எனக்கு உடம்புல பூச்சிகளா இருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணுது, வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா மருத்துவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, பூச்சி மாத்திரை கொடுத்து அந்த வயிறை கிளீன் பண்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க. பேசுறேன், நீங்க இந்த நைட்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை போடுங்க, நாளை காலையில உங்களுக்கு எல்லாமே சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு வந்து பேதி மாத்திரையை உள்ளக்கு போடுவோம். அந்த பேதி மாத்திரையோட விளம்பரத்துல என்ன போடுறாங்க அப்படின்னா, உள்ளான சுத்திகரிப்பே முதன்மையானது அப்படின்னு போடுறோம். எப்படிங்க? உள்ளான சுத்திகரிப்பு முதன்மையானதான்.
இந்த சரீரம் சுத்தமாக ஆரோக்கியம் அடையணும். சுத்தத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆரோக்கியம் என்ன, சுத்தம் என்ன? ஆரோக்கியம், இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருத்துவத்தை போலும் மருத்துவ எல்லா விதமான நமக்கு நிகழ்வுகளை சொல்றாங்க. அப்படி செய்யறோம். சரீரம் நமக்கு என்ன செய்யுது? ஆரோக்கியம் அடைகிறது. பூச்சி மாதிரி சாப்பிடணும், மகள் காலையில் பூச்சி கழிவுகள் எல்லாமே எல்லாம் விடைய போயிருது. அது சரீரத்தினுடைய ஆரோக்கியம் இல்லையா? சரீரத்தினுடைய ஆரோக்கியம். சரீரத்தினுடைய சுத்தம்னா என்ன? எப்படிங்க சரீரத்தில் கன்ஃபியூஸா இருக்குன்னு இல்லப்பா. ஆரோக்கியம் என்ன, சுத்தம் என்ன, எப்படி குழப்பறாரு அப்படின்னு. ஆரோக்கியம் சரீரத்தினுடைய உள்ளுறுப்புகள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பதற்காக மருத்துவரை பார்க்கிறோம். அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க. உள்ளுள்ள உறுப்புகள் எல்லாம் அழிவை நல்ல ஆரோக்கியமா நல்ல அழகா நல்ல சம்மு இருக்கிறோம். சரீரம் சுத்தமா இருக்கு. விலை உயர்ந்த சோப்பு எல்லாத்தையும் நம்ம போடுறோம். சோப்பு, சியட்டா, ஷாம்பு அப்படிலாம் போட்டு சரீரத்தை அழகா சொல்லி நம்ம ஒவ்வொரு வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பு. எல்லாத்துக்கும் ஏன் சோப்பு நீ தொட்டுறதா ஓசி பொண்ணு தொட்டுறக்கூடாது, இன்ஃபெக்ஷன். சரீரம் நல்ல சுத்தமாகும். எப்படிங்க சரீரம் சுத்தமாகிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நான் சொன்னேன், அப்பா என் சோப்பு போடாத, இப்படியே சோப்பு எடுத்து அப்படி சொல்லி நீங்க அவங்க சோப்பு போடாதீங்க, அவங்க சோப்பு போடாதீங்க. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பு எல்லா வீட்டிலையும் இருக்கும். அப்படி உனக்கு என்ன சோப்பு பிரியமா இருக்கும், அப்போ உனக்கு என்ன பிரியமா இருக்கும் அதை சொல்லிட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு துண்டுலாம் தனித்தனியா இருக்கும். இந்த சரீர சுத்தத்துக்கு எப்படி கடையில போய் இத்தனை சோப்பு, இத்தனை ஷாம்பு, இத்தனை ஸ்ப்ரே நல்லா அரிசி தான் வந்துருக்கு. சரியா? இப்படிலாம் ஸ்ப்ரே, வாசனை திரவியங்கள் சரீரத்தை அப்படி சுத்தம் பண்ணுவதற்கு வாசனை திரவியங்கள் சோப்புகளாக போட்டு சுத்தம் பண்றோம். உடல் உள்ள ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்ல மருந்து மாத்திரை சொல்லி ஆரோக்கியமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ளான மனுஷன் ஒருத்தருக்கான யாரு உள்ளான மனுஷன்? ஆத்மா. ஆசீர்வதிக்கட்டும். ஆத்மா, ஆவி, ஆத்மா என்ன செய்யணும்? சுத்தமாகணும். அதுக்கு என்ன தேவை? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அது சுத்திகரிக்கப்பட்டதாங்க இயேசுடைய சமூகத்தில் போய் நல்ல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் நீங்கள் நானும் பெற முடியும். சுத்திகரிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே அவசியம். அதுக்கு என்ன வேணும்? முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வாசிக்கணும். 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது பகுதி வாசிக்கலாம். 2வது பகுதி. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல ஒரு பாவம் 2 பாவம் இல்ல, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவசியம் என்ன? உள்ளான ஆவி, ஆத்மா, சரீரம். சோப்பு சரீரத்துக்கு சோப்பு, ஆவி ஆத்மாவுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அவர் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சுத்திகரித்த பின்பு ராட்சத்தினுடைய மேன்மை நமக்கு கிடைக்கும். 2வது காரியம் யோவான் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். முதலாவது ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 2வது கர்த்தருடைய வசனம் அவனை சுத்திகரிக்க வேண்டும். 3வது காரியம் ரோமர்கள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு வாசிக்க வேண்டும். முதலாவது இயேசுவின் இரத்தம், 2வது அவருடைய ஜீவிய வாழ்க்கையிலே என்னது? கர்த்தருடைய வசனம். 3வது பரிசுத்த ஆவியானவர். இது 3 இருந்தாதான் பரிசுத்தமாக முடியும். இது இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்குள்ளே கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். முதலாவது என்ன நடந்துச்சு?
எத்தனை தடைகள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அந்த பாலும் தேன் கொடுக்கிறதான அந்த கானான் தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிப்பதற்கு அவர்கள் எத்தனை தடைகளை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி வாசிங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. பரம ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் அடைவதற்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. ஒரு பரிசுத்தமான வாழ்வு, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியதான ஒரு சிந்தை வேண்டும். கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? பரிசுத்தம் தேவைப்பட்டது. யோசுவா சொல்லுகிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு தான் உங்களுக்கு அற்புதம். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணாத நாளைக்கு அற்புதம். முதலாவது கர்த்தர் சமுத்திரை கொடுத்து நீங்கள் கழுவப்பட்டால் ஒழிய உங்களுக்கு அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்வது அற்பமான காரியமாக இருக்கும். அது லேசான காரியம் அல்ல. இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதான ஆசீர்வாதம். ரகசியம், வாழ்க்கையோட ரகசியம் அது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் ராஜ்யத்தினுடைய மேன்மை அடைய வேண்டும், ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும், ராஜ்யத்தினுடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும், ராஜ்யத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார். பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாலும் தேன் ஓடுகிறதான தேசம், பாலும் தேன் ஓடுகிறதான தேசம், அதை சுதந்திரிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். யோர்தானை கடந்தாங்க, செங்கடலை கடந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ஆண்டவருடைய பிரியமான வாழ்க்கைங்கிறதான ஓட்டத்திலே பரமராட்சியத்தை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கையில தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். உங்களை மேன்மை அடைவதற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா எல்லாவற்றையும் லேசாக கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். நீங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் தேட வேண்டும், அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை நீங்கள் தேட வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் சத்தியத்திலே உங்களுக்கு சொல்லுகிறார். அடுத்ததான காரியத்தை சொல்லுகிறேன், 3 காரியங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது ஆசாராஜ் என்ன செய்தார்? ஆண்டவருடைய சமூகத்தை தேடினார். இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமானதை அவன் அவருடைய நாட்களிலே செய்தான். ஒன்றாவது சுத்திகரிப்பு அவருடைய ஜீவிதத்தில் இருந்தது. 4வது காரியத்தை சொல்லுங்க, வாசிங்கள். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. முதல் பகுதியை வாசித்தோம், 2வது பகுதி என்றாக கவனிங்கள். ஓ கர்த்தாவே, எங்களுக்கு துணை இல்லோம், உம்மை சார்ந்து நிற்கிறோம். எப்படிங்க? உம்மை சார்ந்து நிற்கிறோம். தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அன்பான கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம், முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தினாலே, இரண்டாவது நீங்கள் அவருக்கு பிரியமானது செய்ய வேண்டும், மூன்றாவது நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான்காவது நீங்கள் அவரை சார்ந்து வாழ வேண்டும். ஓ கர்த்தாவே, என்ன சொல்றான் ஆசாராஜா? எங்களுக்கு துணை இல்லம், உம்மை சார்ந்து. எப்படிங்க? அவரை சார்ந்தாலாம் அவருடைய நாமத்தை கொண்டு ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் கடந்து வந்தோம். எப்படிங்க? எப்படிங்க? அவரை சார்ந்தாங்களாம். எனக்கு துணை நில்லும். மனுஷன் மனுஷன் ஆண்டவர் மனுஷன் உதவி செய்யறாரு அப்படின்னா, மனுஷன் ஒரு மனுஷனுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், ஆண்டவர் என்ற காரியங்களை சமயம் நன்மையாக நேர்த்தியாக நடத்துகிறார். ஒரு மனுஷன் என்னை ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் அவன் சொல்றான், மனுஷன் உண்மை மேற்கொள்ளக்கூடாது.
ஏன்னா இவர் கர்த்தரை சார்ந்து இருக்கிறாங்க, மனுஷங்களை ஜெயிச்சிடக்கூடாது. எப்படிங்க? எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். கர்த்தாவே எனக்கு துணை நில்லும், நான் உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஆசாரியர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறேன், நீ எனக்கு துணை செய்ய வேண்டும், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். ஆசாரியருக்கு கிடைத்ததா வெற்றி? எஸ், கிடைச்சிச்சுங்க. எத்தியோப்பியரை அவர்கள் ஜெயிக்கும்படியாக என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசாவுக்கு கிருபை செய்தார். யூதாவுக்கும் ஆசாவுக்கும் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். உங்கள் எதிரி எவராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாக இருக்கும். ஒரு வாழ்க்கையை லகுவாக்கி கொள்ளுங்க. வாழ்க்கை எப்படி செய்யணும்? லகுவாக்கி கொள்ளுங்க. பாரப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, பிரச்சனையை சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையை லகுவாக்குவதற்கும் பிரச்சனைகளை சுமப்பதற்கும் பாரங்களை சுமப்பதற்கும் நாம் வழங்குகிறதான ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். மகாபிரிய தேவன், ஒரு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மகா உன்னதமான தேவன், அவர் பயங்கரமான பராக்கிரமம் உள்ளதான கர்த்தர். அவர் இருக்கும்போது நாம ஏங்க கவலைப்படணும்? நம்ம பணத்தை நம்ம நம்பல இல்ல, நம்ம சுயபலத்தை நம்ம நம்பல இல்ல, யாரை நம்புறோம்? கர்த்தரை தான் நம்புறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதா வேண்டும். மணலை போன்ற பிரச்சனைகள் வரலாம், கடலை போன்ற பிரச்சனை வரலாம், உடலிலே சோர்வுகள் வரலாம், விளைவினங்கள் வரலாம், மரணத்துக்கு எதுவான நோய்கள் நம்ம தாக்கப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு பலன் கொடுப்பது, அவருக்கு என்ன செய்வது லேசான காரியம். நீங்க பாரப்பட்டுட்டே இருக்க கூடாதுங்க. உங்கள் வாழ்வை நீங்கள் லகுவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார். லகுவாக்கிக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க உங்களை லகுவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஜீவியங்களை லகுவாக்கிக் கொள்ளுங்கள். அருவருப்புகள் பாவங்கள் இருந்ததான உலகத்திலே உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்கள் நினைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவிடத்தான் பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜீவியம், அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான். அப்பதாங்க வெற்றி. தேவனை சார்ந்திருந்தா வெற்றி, தேவனை சார்ந்திருந்த ஆசீர்வாதம், தேவனை சார்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவராகிய கடவுள் செய்ய முடியும். ஆனால் அது கடவுளுக்கு லேசான காரியம். வாசிமா எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15-12. தீங்கின் காலங்களிலும் வாசிக்கும், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக, நன்றாக கவனிங்கள், தீங்கின் காலம் நெருக்கத்தின் நாட்கள் உனக்காக சத்துருவுக்கு ஏற்பட்டு உனக்கு நான் என்ன செய்தேன்? சகாயம் செய்தேன். உனக்கு நான் என்ன செய்தேன்? உதவி செய்தேன் என்று மெய்யாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தீர்க்கதரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது தீங்கு காலமாக இருந்தாலும் சரி, அது நெருக்கத்தின் நாட்களாக இருந்தாலும் சரி, வேதனைக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, பாடுகளுக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, பலவீனமான காரியங்களாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கடவுள் சத்துருவுக்கு எதிர்பட்டு என்ன செய்வார்? அவனுக்கு என்ன செய்வார்? சகாயம் செய்வார். பைசலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேர்த்தியமாக கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது செய்ய வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவரை சார்ந்து வாழ வேண்டும். என்னங்க? அவரை சார்ந்து வாழ வேண்டும். இதுதான் ஜீவியம். அன்பான கர்த்தருக்கு ஒரு ஜீவித்துல தேவனை சார்ந்து வாழ்வதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய ரகசியமான வாழ்வு இருக்கிறது எப்படி இருக்கிறது? நம்முடைய பரிசுத்தமான ஜீவன் வழி எப்படி இருக்கிறது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அடிவடிக்கிற வகையில் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு நிமிடமும் சறுகல்கள் தான், பிரச்சனைகள் தான், வேதனைகள் தான், துன்பங்கள் தான், நெருக்கங்கள் தான். ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு, சகாயம் செய்வதற்கு, சத்துருவானவரை வெளியெடுப்பதற்கு ஆண்டவராகிய கடவுள் தீங்கு நாட்களாக இருந்தாலும் சரி, அது நெருக்கத்தின் நாட்களாக இருந்தாலும் சரி, சகாயம் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஓ கர்த்தாவே, என்ன சொல்றான்? நீ பலனுள்ள காரியம் அல்ல, பலனற்றவன காரியம் அல்ல, உனக்கு உதவி செய்வது உமக்கு என்ன காரியம்? லேசான காரியம், லேசான காரியம். எங்களுக்கு நீ துணை நிற்க வேண்டும்.
இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக உமது நாமத்தினாலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கவனியுங்கள், அவருடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆசராஜனுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். நமக்கு நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட போராட்டங்களோடு நம்ம கடந்து சென்றால் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வெற்றியும் கடைசிக்கு நமக்கு கொடுப்பார். அதான் கிறிஸ்துச்சி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனைகளாலும் சரி, எப்படி விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி போகப்படுவது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவியத்தில் இலக்குவாக்கி கொடுப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். முதலாவது அப்போது உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். 10 வருஷம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிக்கணும். இல்லை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதே 2 நாளாக புஸ்தகம் 7வது வசனம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. இல்ல 16:7. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா என்கிறதான ஒரு மனுஷன் ஆசாவை நோக்கி கடந்து வருகிறான். நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கவனியுங்கள், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே, கவனியுங்கள், தேவனை சார்ந்து வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியினுடைய காரியம் அமெரிக்கை சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவா இருந்தது. அவன் தேவனை சார்ந்திராமல் சீரிய ராஜாவுடைய காரியங்களை சார்ந்து வாழுகிற வாசிமா. சீரிய ராஜாவுடைய ராணுவம் இப்படி இருந்த ஆசா ராஜா என்ன செஞ்சாரா? யாரை தேடி போனாரா? சீரிய ராஜா. இப்படியே இவ்வளவு ஆசீர்வாதங்கள், அமெரிக்கை சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானமா இருந்ததான ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில எப்படி சர்க்கிள் வருது பார்த்தது. அனனி அதானிங்கிறதான ஞானதிஷ்டாரன் போய் சொல்றான். யாரு? ஆசராஜ் என்ன பண்ணாரா? ஆசராஜ் என்ன பண்ணாரா? இன்னொரு ஆளை போய் தேடி போயிட்டார். இன்னொரு ராஜாவுடைய இவர்களுடைய உடன்படிக்கை இருந்தது. கர்த்தரை தேடின பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு தென்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றதான ஆசராஜா ஒரு மனுஷனை தேடி போறான். இன்னொரு ராஜாவோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அப்போ என்ன நடக்கு தெரியுமா? வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிக்கிறோம். மிகவும் ஏராளமான ரதங்கள், குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் மகா சேனைகளுமாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போதோவெனில், அவன் கர்த்தரை சார்ந்ததுனால எத்தியோப்பியரை அவன் கையில ஒப்பு கொடுத்தார் ஆசாவுக்கு. கவனிங்க, ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததுனாலதான் அத்தனை படைபலங்களையும் எத்தியோப்பியரை ஆசாவுக்கு கடவுள் கொடுத்தார். யார் கொண்டு? எதிர்கொண்டு போகணும், முறியடிக்கப்படும்படி அவனுக்கு உதவி செய்தார். அதுக்கடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ராஜா என்ன செஞ்சானா? சீரிய ராஜாவோட உடன்படிக்கை பண்ணிட்டான். மனுஷனுக்கு இன்னொரு ராஜாவை தேடி போயிட்டான், இன்னொரு ராஜாவை சார்ந்து போயிட்டான். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் குறையும். கவனிங்க, நீங்க யாரை தேடி போனாலும் சரி, கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்ல. உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இல்ல. வாசிக்கலாம். நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு புலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல ஆசா ராஜா மதியில்லாதவனா இருந்தார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அவரை பற்றி வல்லமையுள்ள கர்த்தர் என்று உத்தம இதயத்தோடு இருக்கிறார். அதனால உங்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல ஆசா ராஜா மதியில்லாதவனா போயிட்டான். சீரிய ராஜா அவர் சேர்ந்துட்டான். அவரோட சார்ந்ததுனாலே அவருடைய நாட்களிலே யுத்தங்கள் எப்படிங்க? யுத்தமே இல்லாதிருந்ததான யூத தேசம் எப்படி திருப்பி கர்த்தரை சார்ந்து இருந்த போது, அமெரிக்கா இருந்ததான தேசம் கர்த்தரை விட்டு விலகும் போது எப்படி இருந்தது? யுத்தங்கள். தேசத்துல யுத்தங்கள் நேரிட்டது. வாசிங்க. இப்படி போட்டவன ஞானதிஷ்காரனை பார்த்தவன யுத்தங்கள் நேரிட்டது உனக்கு சொன்னவன ஞானதிஷ்காரனை பார்த்தவன எனக்கு கோவம் வந்துருச்சு. அவனை சீல்ல போட்டான். ஜனங்களை
பிதாவுடைய கற்பனைகளின்படியும் பிதாவுடைய காரியங்கள் இப்படி செய்யுன்னு சொன்ன இதே ஆசா அவனுடைய தேசத்து ஜனங்களை என்ன செய்யணும், கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படிங்க? கர்த்தரை சார்ந்து வாழவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். கர்த்தரை சார்ந்து வாழும்போது நம்முடைய ஜீவியம் நலவாக இருக்கும். கர்த்தரை சார்ந்து வாழாத போது நம்முடைய ஜீவியம் அருவருப்பாக இருக்கும். தேசத்துல யுத்தம், சொல்ல போன யாத்திரிகாரர் காவல்ல போட்டான், ஜனங்களை கொடுமைப்படுத்துறான். அவனுடைய 39 வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு வியாதியை அனுமதிக்கிறார். எப்படிங்க? அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆசா அரசாண்டு 39 வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் மேலே மிகவும் உக்கிரமாக இருந்தது. கர்த்தரை சார்ந்து வாழாதனாலே ஆசாவுடைய நாட்களிலே அவன் வியாதிப்பட்டு அவனுடைய கால்களிலே வந்ததால் வியாதி எப்படி இருந்துச்சா? மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் வியாதிகளை கர்த்தரை தேடலைங்க. யாரை தேடினான்? யாரை தேடினான்? கர்த்தரை தேடல. யாரை தேடினான்? பரியாசக்காரர்களை தேடுறான். யாருங்க? பரிகாரிகளை தேடுகிறான். பரிகாரிகள், பரியாசம் பண்ணக்கூடிய பரிகாரிகளை தேடுகிறான். எப்படிங்க ஜீவியம்? ஒரு வித்தியாசம் தெரியுதா? கர்த்தரை சார்ந்த பொழுது கர்த்தரை சார்ந்திராத பொழுது அவனுடைய ஜீவன் இவனுடைய ஜீவன் எப்படி இருந்துச்சு? கர்த்தரை தேடின பொழுது வெற்றி கிடைத்தது. ஒரு தேசம் அமெரிக்கையா இருந்தது. ஒரு மகிழ்வுள்ள வாழ்வு, ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்வு, அழகான பட்டணங்களை கட்டியெழுப்பதான் ஆசாராஜாவுடைய வாழ்க்கையிலே அவன் நினைத்ததெல்லாம் வாய்த்தது. எத்தியோப்பியரை முறியடிக்கும்படியாக அவனுக்கு ஆண்டவர் வெற்றி வாய்ப்பு கொடுத்தார். அவன் கர்த்தருக்கு பிரியமானதையெல்லாம் செய்த அதே ஆசாராஜா என்ன செஞ்சாங்க? இன்னொருத்தரை சார்ந்து வாழும் பொழுது, இன்னொருத்தரை சார்ந்து வாழும் பொழுது அவன் புதிதான அவசரத்தான கேட்கணும். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவர் போதும் எல்லாவற்றையும் வாழ வைப்பதற்கு. அவர் ஒருவர் போதும் நம்மை சுகமாக வாழ வைப்பதற்கு. அவர் ஒருவர் போதும் நம்ம நேர்த்தியாக வாழ்வதற்கு. அவர் ஒருவர் போதும் மகத்துவமான நல்ல ஆசீர்வாதங்களை இந்த பூமியில பெறுவதற்கு. யாரை சார்? சீரிய ராஜாவை சேர்ந்த ஆசாராஜா. யுத்தங்கள் வந்தது, நோய்வாய்ப்பட்டான், மறிச்சு போனான். அவனுடைய நாட்கள் 49 வருஷங்கள். 39வது வருஷத்துல வியாதப்படுறான். 41வது வருஷத்துல மறிச்சு போறான். அன்பான அன்பத்தோடைய பிள்ளைகளை, ஆசா கர்த்தரை நோக்கி நீ பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணையில் நாங்கள் போய் சார்ந்து வாழ்கிறோம். எப்படி? நீங்கள் நானும் ஆண்டவர் ராட்சியத்தை கட்டி எழுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவனை சார்ந்து வாழ்வோம், அவருடைய ராட்சியத்தை பெற்றுவோம், சுத்திகரிக்கப்படுவோம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ்வோம். ஆண்டவரின் நாட்களில் பூமியோட வாழ்க்கையில் எல்லா விதமான தீமைக்கும் தீங்கிய நாட்களுக்கும், தீங்கிய நாட்கள், நெருக்கத்தினுடைய நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு எதிராளியாக இருக்கிற சத்துருவரோடு போராட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு சகாயம் செய்ய ஆண்டவராகிய தேவன் அவர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய இப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தோடு ஒரு ஜீவித்தை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் எல்லா காரியத்தையும் காண்டவர் உங்களுக்கு லகுவாக்கி லேசாக்கி அவர்களுடைய செம்மையை நன்மையான வழியை நடத்துவார். நெருக்கங்கள் எல்லாம் வரலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து வாழும்போது எல்லாவற்றையும் அவர் லகுவாக்கி கொடுக்கிற அற்புதமுள்ள ஒரு தேவன், ஒரு மகத்துவமுள்ள தேவன், மகா பெரிய தேவன். நல்லவராக இருந்து நாட்களில் நம்மை நடத்தட்டும். அன்றதான நாட்களை ஆசீர்வதிப்பதாக விசேஷித்தவனமான ஒரு கிருபை உங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கத்த நாளிலே திருச்சபையின் நாளிலே தன்னுடைய வார்த்தைகளை பயிற்றுக் கொள்ள என் ஆண்டவராக தேவன் எனக்கு அந்த மகத்துவமான அன்புக்கான ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை உண்டாகும். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Ganamagi mayumake ovelamume tudi ganamagi mayumake onire rajave stotram 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 miga stotram 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 onire rajave Alleluia, tu diga nama
உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே